விசிகா துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுன் அக்கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. உடனடியா அவரும் அந்த பொறுப்புல இருந்தும், கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்தும் நான் முழுமையாக விலகிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அவரும் ஒரு அறிக்கை கொடுத்து விலகிட்டாரு. சோ அடுத்த கட்டமா ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு தி வாய்ஸ் தமிழ். அரைஸ் அப்படிங்கிற ஸ்டீல் கம்பெனியோட ஓனர், அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அமைப்போட நிறுவனர், அப்புறம் முக்கியமா மார்டின், அதாவது லாட்ரி மார்டின் என்று அழைக்கப்படுகிற அவரோட மருமகன், இப்படி பல பொறுப்புகள்ல இருக்கவர் தான் ஆதவ் அர்ஜுன். 2021 திமுக ஆட்சி அமைந்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையில ஈசிஆர் ரோட்ல மு.க. ஸ்டாலின் சைக்கிள் பயணம் போவாரு. அதுல பாத்தீங்கன்னா கூட அவரோட மருமகன் சபரீசன் இருப்பாரு, இன்னும் சில பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரா இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுன். சோ சபரீசனும் ஆதவ் அர்ஜுனும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. திமுகவோட பல விஷயங்கள்ல இவரோட ஃபண்டும் இருந்தது. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபமாகி இவர் பிரிஞ்சுட்டாரு. பிரிஞ்சதுல இருந்தே இவர் திமுக மேல ஒரு கண்ணோட இருந்தாரு. திமுக எங்க நேரம் கிடைக்குதோ அங்க நம்ம தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருந்திருக்காரு. சோ சில பேர் கட்சிக்குள்ளேயே இருந்து கட்சிக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் கூட்டணிக்குள்ளேயே இருந்து கூட்டணி தலைமையான திமுக குறைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சு அப்படி சேர்ந்தவர் தான் விசிகா. இவர் ஒரு தொழிலதிபர், அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அமைப்பை நடத்துறாரு. சோ பிரபலமானவர் அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாம தலித் அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால திருமாவளவன் உடனடியா விசிகாவில இவர் சேர்த்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லயே துணை பொதுச்செயலாளர் பொறுப்பையும் கொடுத்தாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கும் சேர்த்து தான் ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, மொத்தம் 3 தொகுதியா. ஆனா திமுக தலைமை அதுல ஆதவ் அர்ஜுனுக்கு தான் அவங்க கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் விசிகா கொடுத்த 2 தொகுதியிலையும் வியூக அமைப்பாளரா இவரோட வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமா தான் அந்த 2 தொகுதியிலையும் தேர்தல் வேலைகள் நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாநாடு நடத்தினாரு. ஒன்னு மதுவிலக்கு மகளிர் மாநாடு, இன்னொன்னு அதுக்கு முன்னாடி நடந்த விசிகாவோட ஒரு மாநாடு. 2 மாநாட்டையுமே ஆதவ் அர்ஜுன் தான் செலவு பண்ணி அதை நடத்தி கொடுத்திருந்தாரு. அதுல இருந்தே இவர் ஆதவ் அர்ஜுனுக்கும் திருமாவுக்குமான நெருக்கம் அதிகமாயிருச்சு. திருமாவை உட்கார வச்சு ஆதவ் அர்ஜுன் வண்டி ஓட்டிட்டு போற அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க 2 பேரும். இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திமுக குத்தி காட்டுறதை நிறுத்தவே இல்லை ஆதவ் அர்ஜுன். ஆரம்பத்துல ஜூவிக்கு அளித்த பேட்டியிலிருந்து ஆரம்பிச்சது இது. அதே விகடன் நிறுவனத்துல எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு விழாவில தான், புத்தக வெளியீட்டு விழாவில தான் இன்னொரு பிரச்சனையும் வெடிச்சது. விஜய் கூட சரிசமமா மேடையை பகிர்ந்துகிட்டாரு ஆதவ் அர்ஜுன். ஏன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழா இணை வெளியீட்டாளர், விகடன் ஒரு வெளியீட்டாளர், வாய்ஸ் ஆஃப் காமன் விகடன் சேர்ந்து தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதன் நிறுவனரா அங்க போய் கலந்துகிட்டாரு. அப்ப பேசும்போதுதான் விஜய் எந்த அளவுக்கு திமுகவை அகைன்ஸ்டா பேசுவார் நம்ம நினைச்சோமோ அதை விட ஒரு படி மேலேயே தான் ஆதவ் அர்ஜுன் அங்க பேசியிருந்தாரு. சினிமா துறையை எப்படி உதயநிதியோட ரெட்ஜெயின்ட் நிறுவனம் ஒரே நிறுவனம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, பேர சொல்லாட்டியும் அதை தான் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி இந்த மாதிரி ஒரு மன்னராட்சி மாதிரி இந்த முறை நடந்துகிட்டே இருக்கு, இது 2026 இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சோ இது கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விதத்துல விசிகாவில திமுக அனுதாபிகளா இருக்க நிறைய பேர் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு திருமாவளவனுக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பிரஷருக்கு அவர் பலியாகிட்டாருன்னு சொல்லணும். திமுக தலைமையிலிருந்தும் பிரஷர் வந்ததா கேள்விதான். அதனால 2 நாள்லயே பாத்தீங்கன்னா அவர் 6 மாசம் சஸ்பெண்ட் அப்படின்ட்டு அறிக்கை கொடுத்துட்டாரு திருமாவளவன். அதையொட்டி அவர் ஆதவ் அர்ஜுன் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதுல நான் இதுக்கு மேலே இந்த பேச்சை நிறுத்தி கொள்ள போவது இல்ல, நான் தொடர்ந்து பேசத்தான் போறேன். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நான் தோல்விகள், இந்த மாதிரி நெருடல்கள் இந்த மாதிரி தான் பார்த்து வளர்ந்தவன், இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையை முடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல இன்னொரு அறிக்கையும் அவர் விட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 6 மாசம் அவங்க நீக்கி இருக்காங்க, இருந்தாலுமே நான் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அறிக்கையும் அவர் வெளியிட்டாரு. அதன் மூலம் இப்ப என்ன அவரோட நிலைப்பாடு அப்படின்னா, விசிகால இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படிங்கறதா இப்போதைய நிலைப்பாடு. சோ அடுத்த கட்டமா ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இவர் விஜய் கூட மேடையை பகிர்ந்துகிட்டதுனால தமிழக வெற்றி கழகத்துல இவர் ஆதவ் அர்ஜுன் சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல புஷி ஆனந்துக்கு போட்டி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆதவ் அர்ஜுனோட அறிக்கையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா நான் அங்க விசாரிச்சதுல அவர் தாவேகா பக்கம் வரமாட்டாருன்னு தோணுது. அடுத்த கட்டமா அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கும் போக முடியாது, பிஜேபியும் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அதிமுக மட்டும் தான் அவருக்கான ஒரே வாய்ப்பு. விரைவில் அதை பத்தி வெளியிடுறேன் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. அவர் அதிமுகவுக்கு போறதுதான் அவருக்கான ஒரே சாய்ஸாவே இருக்கக்கூடும். விசிகால இருக்கும்போது நார்மலா பேசிய விஷயங்களே திமுகவுக்கு இவ்வளவு குறைச்சல கொடுத்திருக்குன்னா, அதிமுகல இருந்து கட்டுப்பாடே இல்லாம எப்படி வேணா திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்பு இப்ப அதிமுக மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அந்த வகையில இவர் அதிமுகவுக்கு போறாருன்னு தான் அவருக்கு தோணுது. இதுல இன்னொரு கோணத்தையும் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒரு உள் அரசியல்னு ஒண்ணு இருக்கு. இது திருமாவளவனும்
ஆதவர்ஜுனும் சேர்ந்து செய்யற ஒரு டிராமா நாடகம் அப்படிங்கிற பட்சத்துல திருமாவளவன் தன்னால பேச முடியாதவற்றை ஆதவர்ஜுன் மூலமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. எப்படி இது பிரச்சனையாகும், சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய சூழல் வரும் அப்படின்லாம் ரெண்டு பேருக்குமே தெரியும். எப்படி ஒரு 3 மாசம் 4 மாசம் போயிடுச்சுன்னா நம்ம அந்த பிரச்சனையை மறந்துடுவோம், அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துரும். ஸோ அப்போ மாசத்துக்கு முள்ளையே உங்களை திரும்பவும் கட்சியில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசி விலகுனாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ 6 மாசம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் மீண்டும் விசிகால போனார் அப்படின்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒரு நாடகம். அப்படி இல்ல அதுக்குள்ளேயே அவர் இன்னும் சில நாட்கள்லயே அவர் அதிமுக பக்கம் போயிட்டாரு, இல்ல தாவேகா பக்கம் போறதுக்கான ஒரு முயற்சியில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்ததுன்னா இதுல உள்ள அரசியல் இல்ல, நிஜமான ஒரு அரசியல் தான் நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் ஆதவர்ஜுன் எப்படி எந்த பக்கம் போறாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளும் பொறுத்து பார்ப்போம்.